மதுரை தாவேகாவில் சாதி மதம் பார்த்து பணம் வாங்கிக் கொண்டு நிர்வாகிகள் நியமிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி அக்கட்சியைச் சேர்ந்த சத்யா என்பவர் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் சத்யாவுக்கு எதிராக இன்று போராட்டத்தில் இறங்கிய மாவட்ட செயலாளர் கல்லானை விஜயன் ஆதரவாளர்கள் 50 பேர் காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் அளித்துள்ளனர். தேமுதிகவுக்கு 6 இடங்கள் என சொன்னது யார் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி யாருடன் என்பது குறித்து ஜனவரி மாநாட்டில் தெரிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார். பாஜக அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 2026 சட்டமன்ற தேர்தல் அரசியல் நோக்கம் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1000 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டதாக கூறியுள்ளார். கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மேலும் பேராலயத்தில் உள்ள விண்மீன் ஆலயத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், கொங்கணி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் திருப்பலிகள் நிறைவேற்றப்பட்டன. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி டெல்லியில் உள்ள தி கதீட்ரல் சர்ச் ஆஃப் தி ரெடெம்ஷன் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் பிரதமர் மோடி பங்கேற்றார். தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கிறிஸ்துமஸ் விழா சமூகத்தில் நல்ல எண்ணங்களையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நடைபெற்ற ஆருத்ரா தரிசன கொடியேற்ற விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக ஜனவரி 2ஆம் தேதி தேரோட்டமும் 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசன விழாவும் நடைபெற உள்ளது. கேரளாவின் ஆலப்புழா மற்றும் கோட்டயத்தில் பறவை காய்ச்சல் பரவுவதால் தமிழ்நாடு எல்லையோர மாவட்டங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதன்படி கேரளாவில் இருந்து கோவை, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களுக்கு வரும் வாகனங்கள் எல்லையில் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. கொடைக்கானலில் தொடரும் உறைபனியால் மணாலி போன்று காட்சியளித்து வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர். பாம்பார்புரம் பசுமை பள்ளத்தாக்கு அருகே இருக்கக்கூடிய புல்வெளிகள் மற்றும் கோல்ஃப் மைதானம் ஆகிய பகுதிகளில் உறைபனி வெள்ளை கம்பளம் விரித்தது போல் ரம்மியமாக காட்சியளித்து வருகிறது. ஸ்ரீரங்கம் வைகுந்த ஏகாதசி பெருவிழா பகல் 10 விழாவின் 6ஆம் நாளில் நம்பெருமாள் வெண்பட்டு, திருநாராயணன் முத்துக்குண்டை உள்ளிட்ட திரு ஆபரணங்கள் அணிந்து காட்சியளித்த அவரை ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் பல்வேறு அரசு திட்ட பணிகளை நாளையும் நாளை மறுநாளும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இதற்காக நாளை காலை 8 மணிக்கு சாலை மார்க்கமாக செல்லும் முதலமைச்சர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு படையெடுத்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநில எல்லையில் உள்ள நாடுகாணி சோதனை சாவடியில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.